ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்லி எஃப்எம்லேருந்து நம்மளை இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் என்னெல்லாம் சொன்னேன், அவங்க என்னெல்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். கேட்டுட்டு இருக்க அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்லி நேருது நான் உங்கள் ஆர்ஜே பூவிழி. அண்ட் இது கிலிவர்ஸ் 2026 30 நாள் 30 இன்ஃப்ளூயன்சர். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்க போறது யாரு அப்படின்னா, ஒரு வணக்கம் சொல்லலாமா? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் அப்படின்னு சொல்லி அப்படியே அமைதியா பேசுறாங்களே அப்படின்லாம் அவங்கள பத்தி நினைக்க கூடாது. ஸோ டிராவல் வித் அச்சு அப்படின்ற பேஜ் தான் அவங்களோட பேஜ். அஸ்வதி நம்ம கூட இருக்காங்க. வெரி குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங். ஸோ எப்படி போகுது? அப்படியே போகுது. அப்படியே வீடியோல அப்படியே பொங்கி எழுந்து இங்க என்ன நடக்குது இங்க பாருங்க, இங்க சோன்னு ஒரே மழை அப்படின்னு இந்த பக்கம் சொல்றது. ஒரு வழியா இன்னைக்கு பாப்பாக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு இல்லையா? ஆமா ஆமா, ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு. சூப்பரா இருக்கு. சோ யார் இந்த அச்சு? எங்க இருந்து உங்களுடைய பயணம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு? அது முதல்ல எல்லாருக்கும் சொல்லுங்க. என் பேர் அஸ்வதி. அப்போ இந்த அச்சு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு ஃபேஸ்புக் அதெல்லாம் அப்படியே வந்து ஓபன் பண்ணி போட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஓகே. அது வந்து கொஞ்ச நாள் அந்த டப் ஸ்மாஷ் வந்து காலகட்டம் இருக்கு இல்லையா, அப்படி டப் ஸ்மாஷ் எல்லாம் பண்ணி நாமளே அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்போம். உடனே மியூசிக்கலில வந்து ஒரு வீடியோ போட்டேன். அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அப்படியே டிக்டாக்கா மாறி கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஆகி அப்பதான் வந்து ஒரு மேரேஜ் வருது. அப்போ மேரேஜ் பண்ணிட்டு நானு துபாய்க்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சும்மா இருக்கும்போது யூடியூபும் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரொம்ப நாளா இன்ஸ்டா இருக்கு, பட் ஒரு பேசி ஒரு கண்டென்ட் போடலாம்னு சொல்லி ஒரு நாள் போட்டுட்டு கொஞ்ச நேரத்துல வந்து அது 1 மில்லியன் ஆகுது, 4 மில்லியன் ஆகுது. அப்போ ஓகே பேசுறதா நல்லா இருக்கு. என் ஹஸ்பண்ட் திட்டி போட்டுருக்காங்க. ஐ திங்க் இந்த கண்டென்ட் வந்து யுனிவர்சல் ப்ராப்ளம். அதனால வந்து அதுக்கான லைக்ஸ் வந்து அதிகமா நினைக்கிறேன், வியூஸ் எல்லாமே அதிகமா இருக்கு. ஆக்சுவலி இந்த டிராவல் வித் அச்சு அப்படின்ற இந்த நேம பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். எதுக்காக இந்த டிராவல் வித் அச்சு அப்படின்னா என்ன? டிராவல் அதான் 2019ல யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன போடலாம் அப்படின்னு நிறைய யோசிச்சு, அப்பதான் கல்யாணம் ஆன புதுசுல வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து புர்ஜ் கலிஃபா காமிக்கிறாங்க, அடுத்த நாள் காமிக்கிறாங்க, நெக்ஸ்ட் டேவே வந்து ஒவ்வொரு அட்ராக்ஷனா காமிக்கிறாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம வந்து அதை அப்படியே வந்து வீடியோவை எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண டிராவல் வித் அச்சு, அச்சு கூட டிராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிச்சேன். அது என்ன ஆச்சுன்னா 2020 கொரோனா அப்படியே வந்து லாக்டவுன் சொன்னாங்க. வீட்டுல உட்காந்து என் ஹஸ்பண்ட சமைக்க வச்சு நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அது அப்ப வந்து கரெக்டா பிரெக்னன்ட் ஆனேன். பிரெக்னன்ட் ஆனது சரி, அந்த டிராவல் போய் அச்சுவோட டிராவல் மாறிடுச்சு. அது பிரெக்னன்சி, டெலிவரி அப்படி அப்படியே வந்து கடைசியில இப்ப இங்க வந்து நிக்குது. அதுதான் டிராவல் வித் அச்சு. வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் அச்சு கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. மக்களே, நீங்க வந்து ஏதாவது அவங்க கிட்ட கேள்வி கேட்கணும், இது ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைச்சப்பா அந்த பொண்ணுட்ட அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 8001065 அப்படின்ற இந்த நம்பருக்கு. உங்க பொண்ணு எங்கன்னு கேக்குறாங்க. பாப்பா வந்து இங்கதான் இருக்கா. அவ கொஞ்சம் தூங்கி எழுந்து கிராக்கியா இருக்கா, டயர்டா இருக்காங்க. ஆமா டயர்டா இருக்கேன். கிலிவர்ஸ் 2026 கிலி 106.5 FMல நான் உங்க ஆர்ஜே பூவிழி. நம்ம கூட அச்சு இருக்காங்க. சொல்லுங்க அச்சு, நம்ம உங்களோட பயணத்தை பத்தி தான், டிராவலை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்ல. சோ நிறைய வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சுத்தி பார்த்தேன் அப்படின்னீங்க. இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தி பாத்திருக்கீங்க. ஓகே. இப்போ வந்து நிறைய பேர் இப்ப லைவ்லயே பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் எங்க, குழந்தை எங்க அப்படின்றீங்க. உங்களோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்ல வந்து பாப்பா இருப்பா. பாப்பா பேர் என்ன? நிமா. சோ நிமா இங்க இருக்காங்கல்ல? நிமா இருக்காங்க. ஓகே. தூக்க கலக்கத்துல இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கூட வந்து அவங்க கலந்துப்பாங்க. அதனால இது லைவ்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். சரி, அவங்க கூட வீடியோ போடணும் அப்படின்னு வந்து எப்படி தோணுச்சு? இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க போடுறீங்க ஓகே, கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு நீ சொல்லிக்கோ போ அப்படின்ற மாதிரி இருக்குமா, இல்ல ஐயோ நம்ம செய்யறோமா, கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா, நம்ம என்ன நம்ம ஒரு வீடியோ வந்து ஒரு ஆர்வத்துல போட்டுருவோம், அந்த மொமெண்ட் அப்படின்றத ஃபீல் பண்ணி போட்டுருவோம். அதுக்கப்புறம் அதை நினைச்சு என்னைக்காவது ஓகே இது பண்ணுமா, இது ரைட்டா தப்பான்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல அந்த மாதிரி யோசிக்கல. அத நானே அப்ப இருந்தே போட்டுட்டு இருக்கறதுனால அது என்னோட கல்யாண ஜேர்னில இருந்து யூடியூப்ல வந்து பாப்பா டெலிவரி இங்கதான் துபாயில தான். சோ அது வந்து பயங்கர வைரல் ஆகி எல்லாரும் என்ன பார்த்து பாப்பாவே, அதனாலதான் வந்து எல்லாரும் பாப்பா ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. சோ அதுதான் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா போச்சு. சோ அப்படியே பாப்பா அதுலயே அப்படியே கொண்டு வந்ததுனால சும்மா ஏதாவது ஒரு ரிலேட்டடா, குழந்தைங்க ரிலேட்டடா போடுறதுனால எல்லாத்துக்கும் பிடிக்குது.
நானும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். எனக்கு அப்படி நினைச்சது இல்ல. குழந்தையா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல குழந்தைய வீடியோல பண்றேன் அப்படின்னு ஒரு சிலர் கேட்டாலும் நான் வந்து அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவேன். சோ என் குழந்தைய எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இந்த ஓவரா அந்த கண்ணு அப்படி இப்படின்னு நம்பிக்கை எல்லாம் ரொம்ப இருந்ததுன்னா அது யோசிச்சுட்டே இருந்தா நமக்கு அதுதான் நடக்கும். சோ எனக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாதனால நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எதுவுமே வேண்டாம். அவளுக்கு வந்து இது எனக்கு எப்படி அச்சுவோட டிராவலோ அந்த மாதிரி நிமா பிறந்ததுல இருந்தே இது அவளோட டிராவல் அப்படின்றதுனால சோ அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கா. பாப்பா எப்படி கோஆபரேட் பண்ணுவாளா? பாப்பா அப்படி பண்ண மாட்டா. ஆனா என்ன அவளை வச்சு ரொம்ப இது இல்லைனாலும் சும்மா அவள ரிலேட்டடானது பண்ணும்போது இல்ல சிலதெல்லாம் அவ வந்து பேசணும் அப்படின்னா இங்க வந்து இருடா உட்காரு அப்படின்னு சொன்னா அவளும் கேட்டுப்பா. ஓகே. சோ இப்ப ஒரு வீடியோ வந்து நம்ம ரொம்ப மெனக்கெட்டு அப்படியே இதெல்லாம் வாங்கி அதெல்லாம் வாங்கி எல்லாமே போடுவோம். ஆனா அது சரியா போகாது அந்த வீடியோ. பட் ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் சும்மா ஏதோ ஒண்ணு பேசி போடுவோம். அது வந்து பயங்கரமா அப்படியே பத்திக்கும். என்ன இந்த வீடியோக்கா என்ன இப்பதானே போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு டக்குனு ஒரு பீக் எடுத்த ஒரு வீடியோ இது. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் போட்ட வீடியோவே டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து பாக்குறேன் 1 மில்லியன் ஆச்சு, அப்படியே அதிகமாயிட்டே இருந்தது. சோ அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓகே நம்ம ரொம்ப மெனக்கெட்டு இப்படி யோசிச்சு பண்றதுல எதுவுமே இல்ல, சும்மா ஏதோ மனசுல தோணுத பேசுறோம். அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்குது. இப்ப என் மனசுல படுற என்னோட ஒப்பீனியன் என்னமோ அதை வந்து நான் வெளிப்படையா சொல்லுவேன். அது சிலது ரீச் ஆகுது. இதே மாதிரி மக்களும் அவங்க மனசுல வந்து இந்த ஒரு விஷயத்த நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா 800106 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி அச்சு கிட்ட என்ன கேள்விகள் வேணாலும் கேட்கலாம் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அண்ட் அடுத்ததாக வாரிசு படத்துல இருந்து சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. மக்களை நீங்க கால் பண்ணுங்க 800106 அப்படின்ற இந்த நம்பருக்கு தொடர்ந்து பேசலாம். 1065 அப்படின்ற இந்த நம்பருக்கு. சரி, இப்போ வந்து லைவ்ல வந்து ஒரு क्वेश्चन கேட்டாங்கல்ல, நீங்க வந்து மலையாளி அப்படின்னு சொல்றீங்க, பட் வந்து தமிழ் ஃப்ளூவெண்டா பேசுறீங்களே அப்படின்னு அப்படியே இந்த ரேடியோ சார்பாக ரேடியோ மக்களுக்கும் வந்து நீங்க சொல்லிடுங்க. ஆக்சுவலா மம்மி டாடி எல்லாருமே ஹஸ்பண்ட் எல்லாருமே பாலக்காடு தான், நாங்க எல்லாருமே மலையாளி தான். பட் நான் வந்து என்னோட டாடி வந்து பிசினஸ் தமிழ்நாட்டுல பண்ணனால நாங்க அங்க படிக்க வேண்டியதா இருந்தது. அப்ப நான் தமிழ் நல்லா படிச்சுட்டேன். அதனால அப்படியே நான் ஸ்டார்டிங்ல தமிழ்லயே பண்ணனால தமிழ்ல ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அது அப்படியே கண்டினியூ ஆகி போகுது. அதுதான் காரணம். ஆக்சுவலி நீங்க சைமல்டேனியஸா வந்து மலையாளத்துலயும் வீடியோ போடுறீங்க இல்லையா? அது நான் ஒரு 2 வீடியோ பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் பாக்கும்போது அப்பதான் தெரிஞ்சு ஓகே நீங்க மலையாளி அப்படின்றது. அது வரையும் தெரியல எனக்கு. ஏன்னா வீட்டுல வந்து மலையாளத்துல தான் பேசுவோம். அப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோஸ் வரும்போது அது மலையாளத்திலயும் இருக்கும். அதனாலதான். ஓகே. சரி, உங்க ஹஸ்பண்ட் சொல்லுங்க. அதாவது நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம் இல்ல எதுனாலுமே நம்ம ஒரு விஷயம் நமக்காக பண்றோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுல எஸ்பெஷலி வந்து சில பேர் நான் வீடியோல எல்லாம் வரல, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் வரல அப்படின்றதுல நான் நிறைய பேரோட வீடியோஸ்மே நான் பாத்திருக்கேன். அவங்க என்ன இருந்தாலும் அவங்க திரும்பி கூட நிப்பாரே தவிர ஒரு ஃபேஸ் காட்டி இருக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க ஃபேமிலி? ஸ்டார்டிங்ல இருந்துமே எனக்கு 2 பேர் ரொம்ப பெரிய சப்போர்ட் அப்படின்னா, ஒண்ணு என்னோட மம்மி, இன்னொன்னு வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். சோ அவருதான் வந்து இப்ப எல்லாமே பண்றது எல்லாமே. சோ அவரு உன்னோட இஷ்டம் போல என்ன வேணா போட்டுக்கலாம், நான் வந்து அவர் பிடிச்சி இழுத்து இதுல வந்து ஆக்ட் பண்ணு, இந்த டைலாக் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லுவேன். கொஞ்சம் தமிழ் வராதனாலதான் மோஸ்டா வந்து அவரு மாறி நிக்கிறாரு. இல்லன்னா வந்து நான் சொல்லி கொடுப்பேன், இது இந்த டைலாக் சொல்லணும் அப்படி சொல்லி ஒன்னு அவரை வச்சு பண்ணுவேன், பாப்பா வச்சு பண்ணுவேன். அப்படி போகுது, அப்படியே போயிட்டே இருக்கு. சோ ரிலேட்டிவ் சைட்ல இருந்தெல்லாம் இப்ப வந்து சொல்லுவாங்கல்ல, இப்ப எஸ்பெஷலி அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லும் போது என்னடா அப்படின்னு உங்ககிட்ட சொல்லனால ஹஸ்பண்ட கூப்பிட்டு என்ன ஒய்ஃப் இதெல்லாம் வீடியோ போடுறாங்க, இதெல்லாம் என்ன கேட்க மாட்டியா நீ அப்படின்னா அப்ப ஏதாவது வந்து கேட்டிருக்காரு அவங்க? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நான் பண்றதுனால கல்யாண டைம் கூட எல்லாரும் சொல்லுவாங்க இவ வேலை வெட்டி எல்லாம் வீடியோ போடுறோம். அது வந்து நான் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம சும்மா டைம் பாஸ் பண்றது இல்லையா. சோ அந்த மாதிரி சொல்லும் போது கூட என்னோட ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு பார்த்தா அந்த டைம்ல என்னோட அந்த வீடியோஸ் ரிப்பீட் பாக்குறதும், என்னோட மாமியார் என்னோட வீடியோஸ் ரிப்பீட்டடா பாக்குறதும் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் இப்படித்தான். சோ யாருமே வந்து எனக்கு அவங்க எந்த சைடுமே வந்து என் வீடியோ சரி அவங்க வீடியோ சரி யாருமே போடாத பண்ணாத அந்த மாதிரி எதுவுமே வந்தது கிடையாது. அதனால நான் இப்படியே இருக்கிறதுனால அப்படியே போகுது எனக்கு. அதனால யாரும் அந்த மாதிரி இது வரைக்கும் சொன்னது இல்ல. ஓகே. சோ இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் வீடியோவா மாற ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல. முன்னாடி எதோ வீடியோ போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காலம் போய் இப்போ ஒரு சின்னதா ஒரு இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம் சாப்பிட போறோம் அப்படின்னா அப்பா பசிக்குதுன்னா டபடபான்னு போய் சாப்பிடுறதுக்கும் யாரும் டச் பண்ணிடாதீங்க எல்லாமே வரட்டும், எல்லா ஃபுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு போட்டோவோ வீடியோ நான் அதை கவர் பண்ணிட்டு அப்புறம் பண்ணேன். இது எப்படி இருக்கு? இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா, இல்ல இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தானா? இது வந்து ஒரு சில இடங்கள்ல போகும்போது வந்து அதை நம்ம என்ஜாய் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்ப கொஞ்சமா அப்படி நடக்குது. பட் அது எனக்கு பிடிச்ச விஷயங்கிறதுனால அதையும் என்ஜாய் பண்ணி பண்ணணும்
அப்படின்னு சொல்லி பண்றேன். அதான் அப்படி சாப்பிட போகும்போது சில இடங்களை வந்து நான் அதிகமா பாக்குறத விட கேமரால கேப்சர் பண்ணணும். அதுதான் நம்ம இப்போ ஒரு டிராவல் போனோம் அப்படின்னா நம்ம என்ஜாய் பண்ணணும். அப்படியே ஒரு தண்ணி பார்த்தா டபால்னு குதிச்சு அதுல வந்து நம்ம நீச்சல் அடிக்கணும்ன்றதை தாண்டி இதை வந்து பியூட்டிஃபுல்லா இதை கவர் பண்ணிடுவோம். இது எடிட் பண்ணா என்ன மாதிரி வரும்னு அந்த இமேஜினேஷன் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறது என்னன்னா, இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ வந்து இப்ப எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ். என் குழந்தையோட ஃபர்ஸ்ட் இதா இருக்கட்டும், நான் 12th படிக்கும்போது என்ன பண்ணிருக்கேன் கூட இப்ப நான் பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. சோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்ப எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படு வர்றதோ இல்ல சிலது மிஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸா எனக்கு இருக்கும் அப்படின்னு அது ஒரு அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி போகுது. சோ இன்னும் வந்து நம்ம அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை வந்து பேச போறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கில்லி 106.5 FM அண்ட் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-1065 அப்படின்ற இந்த நம்பருக்கு. அண்ட் கூடவே இந்த பாட்டு ஸ்பெஷலா அஸ்வதிக்காக உங்களுக்காக தான் இந்த பாட்டு. எனக்கு இங்க வீடியோ இருக்கணும். எடுத்துக்கணும். இந்த நம்ம இந்த ஸ்டெப் இப்படி போடணும். நம்ம எல்லாருமே வரணும். சரியா? ஓகே. பாலக்காட்டு பொண்ணு பம்பரம் போல கண்ணு. அது இல்ல பையல் இல்ல. அல்ல இந்த அப்படி ஒண்ணு வரும். இப்படி பாருங்க. இப்படி 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 பாப்பாக்கு ஏதாவது நிக்நேம் இருக்கா? சிஞ்சா. எஸ், ஹாய் சிஞ்சா சொல்றாங்க. ஹாய் சிஞ்சா. ஹாய் வரா. நீ வந்து சொல்லுங்க. ஹாய் குட்டிமா, என்னடா சொல்லும்? சாப்பியா குட்டிமா பாப்பா போட்டுருக்காங்க. சாப்பிட்டல தூங்கி எஞ்சனால இப்படி உட்கார்ந்திருக்காங்க. சோ டிராவல் வித் அச்சு அப்படிங்கிற அந்த இணையதளம்னு சொல்றதா தமிழ்ல என்ன வரும்? இன்ஸ்டாகிராமுக்கு தமிழ்ல என்னன்னு தெரியலப்பா. அஸ்வதி நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா 800-1065 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணி பேசலாம். சோ ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹாய் வணக்கம். அச்சுட்ட பேசணும் தானே? எஸ் சொல்லுங்க. ஹலோ மேடம் ஷானவாஸ். ஷானவாஸ் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஷானவாஸ் எஃப்எம்ல பாக்குறது. நீங்க கால் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ. சொல்லுங்க. என்ன ரெண்டு பேரும்? உங்களை பத்தி நான் ஒரே விஷயம் நம்ம ஆர்ஜேட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. அதாவது இப்ப ரீசனா நிறைய இன்ஃப்ளூயன்சரை பாக்குறோம். ஓகே. ஒரு from 18-19 ல இருந்து we are friends in social media. ஓ ஓகே. சோ சொல்லுவாங்கல இந்த சீனியர்ஸ் சொல்லுவாங்கல, சீனியர்ஸ் சொல்லுவாங்கல, அதுல வந்து எங்களுடைய அச்சு வந்து கேட்டுக்கலாம் நீங்க. ஓகே. சோ அவங்களோட வளர்ச்சி அப்படின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கு. இன்னைக்கு ஆரம்பிச்சு அப்படி இல்லாம பிகினிங்ல இருந்தே இருக்காங்கன்றீங்க, அதானே சொல்ல வரீங்க? டிக்டாக்ல இருந்து இருக்காங்க. எஸ் எஸ். 18-19 ல இருந்து ஐ திங்க் சோ. ஓகே. ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல டெஃபினிஷன். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஷார்ட் டைம்ல வந்து பாப்புலர் ஆயிடுறாங்க. பட் ஸ்டில் நம்ம கிராஜுவலா இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. தேங்க்யூ ஷானவாஸ். தேங்க்யூ சோ மச். பாத்துடலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. அபுதாஹிர். பேசுங்க நீங்க அச்சு கிட்ட. என்ன கேட்கணுமோ கேளுங்க. ஹாய் வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா. என்ன மாதிரினா நீங்க ரிலேட்டட் கண்டென்ட் போடலாம். அதுக்கப்புறம் கண்டினியூஸா போட்டுட்டே இருக்கணும். ஒரு வீடியோல வந்து நமக்கு ரீச் கிடைக்கல அப்படிங்கறதுக்காக நம்ம அதை ஸ்டாப் பண்ணி போயிடக்கூடாது. நீ கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கான சக்சஸ் கண்டிப்பா வரும். இதுதான் நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றது. ஓகே ஓகே. அதுக்கான ஒரு நாலேஜ் எனக்கு இருக்கிறதா எனக்கு டவுட் இருக்கு. உங்க வீடியோ பாக்குறப்ப ஆசையா இருக்கு. இல்ல கண்டிப்பா பண்ணலாம். நீங்க கண்டிப்பா பண்ணலாம். உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல இதுக்காக ஒரு டைம் ஒதுக்கி நீங்க கண்டென்ட் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அபுதாஹிர். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். சோ நீங்களும் வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 800-1065 அப்படின்ற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசலாம். சவுண்ட் வைக்க கூடாது. கில்லி 106.5 FMல கில்லி பஸ் காற்றோடு இணையும் இணையதளம்.
உண்மையிலுமே அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி காற்றோடு இணையும் இணையதளம் அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு. 7:45 கிளி 106.5 FM நான் உங்க ஆர்ஜே பூவிழி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட டிராவல் வித் அச்சுடைய அஸ்வதி இருக்காங்க. அவங்க கூட பேசுறதுக்காக ஏற்கனவே வந்து கால் பண்ணி லைன்ல காத்துட்டு இருக்கிறாங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், வீணா பேசுறேன். வீணா சொல்லுங்க. வீணா எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அஸ்வதிட்ட பேசுங்க. ஹாய். ஓகே. ஹாய் அச்சு. ஹாய், எப்படி இருக்கீங்க? I'm super. How are you dear? Yeah, good. one of the YouTube follower நான் ரெகுலரா மார்னிங் ஷார்ட்ஸ் போட்டுருவீங்க. ஆமா. அது எப்படி யோசிச்சு இப்படி எல்லாம் வருதுன்னு எனக்கு தெரியல. பர்டிகுலர்லி அந்த கிண்டர் கார்டனோட இதெல்லாம் நீங்க போடுறது எனக்கு ஆக்சுவலி என் பசங்க பெருசாயிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும். ஆமால நம்மளும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம்ல. ஆமா, ஏன்னா எல்லாரும் வாழ்க்கையிலயும் நடக்கிறது ஒரே விஷயம்தான் இல்லையா? It is very sweet. It is very sweet and உங்களுக்கு என்னோட லவ் கொடுங்க. And she's just like you. Cute and smart. Thank you. And you are rocking really. Great job. இப்பே நல்ல ஷார்ட்ஸ் என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா. நிறைய what is happening around UAE also you are updating us. Thank you so much for the efforts you put. Okay. You really rock. Great going. Okay. Thank you so much நீங்க கால் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. Okay dear. தேங்க்யூ. ஹலோ, குட் ஈவினிங். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரமேஷ். ரமேஷ் அஸ்வதி கிட்ட கேளுங்க, என்ன கேட்கணும்? ஹாய். ஹலோ ரமேஷ் நானு. ரமேஷ் ஏட்டா வரையோ சொல்லுங்க. தமிழப்பம் ஆனா ஓகே. என்னோட ஹஸ்பண்டோட அண்ணாதான். ஓகே, அவங்களுக்கு வந்து தமிழ் இன்னும் அவ்வளவு ஃப்ளோவா வரல. என் ஃபேமிலிலே நல்லா வரும். ஒரு ஃபேன் கில்லி எஃப்எம்மோடது. தேங்க்யூ so much. ரெகுலரா சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல நம்ம இன்ஜினியர் வந்து தமிழ் தான். அப்ப டெய்லி வண்டியில அதான் வச்சிட்டு போவாங்க. You have to. அப்ப நீங்க தமிழ் கத்துட்டு தான் ஆகணும்ல. இன்ஜினியர் வந்து தமிழ் தான் அவர்ட்ட பேசுறாங்க. அதான் ஆல்ரெடி இப்ப தமிழ் நல்லா பேசுறாரு. ஓகே, சூப்பர். ஓகே. சின்ன ஹாய். ஹாய் வரா. சின்ன ஹாய் சொல்லு. ஹாய் ரகசியமா தான் சொல்லுவாங்க. ஓகே, தேங்க் யூ அட்டா. தேங்க் யூ so much. அடுத்து யார் இருக்காங்க? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்படியே உங்க பேர் சொல்லுங்க. முகமது ஆரிஃப். என்ன கேட்கணும் டக்குனு கேளுங்க அஸ்வதி கிட்ட. ஹலோ. நல்லா வீடியோ பண்றீங்க. தேங்க் யூ. உங்க வீடியோ எல்லாம் லைக் போட்டுட்டு இருக்கேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்க சினிஃபில்ல ட்ரை பண்ணலாம்ல? ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி 4 பேர் சொல்லுங்க. ஆமா, எனக்கு ஏதாவது சான்ஸ் கொடுங்க. கண்டிப்பா கிடைக்கும். நீங்க இன்னும் கொஞ்சம் துபாயில நல்லா ஃபேமஸ் ஆயிருங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. பார்த்து ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட பேச ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ. லைக் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, நீ வந்தது அவசியமா எதிர்பார்க்கவே எல்லாம் உங்க சப்போர்ட்னால தான். இல்ல இது வந்து இது என்ன ரொம்ப பொறுமையா பட் பரவாயில்ல. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் உங்களோட ஆசைக்கு ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் வந்து பெரிய தெரியல. என்னங்க ஏன் அழைச்சிட்டு வரல? முன்னாடிதான் நிக்கிறாரு. அவருக்கு வந்து அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு முன்னாடி நிக்கிறாரு. அவரு தான் என்னோட வெற்றிக்கு பின்னாடி நிக்கிறவர். ஆமா, ஓகே, இங்கதான் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். லைவ்ல ஹாய் சொல்றேன். தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ so much. ஆர்வமா இருக்காங்க. ஆனா நேரம் முடிஞ்சிட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம வியூவர்ஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க? வியூவர்ஸ்னா இங்க லைவ்ல இருக்காங்க, அதே நேரத்துல நம்ம ரேடியோலயும் வந்து மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து வளர்ந்து வரக்கூடிய ஏற்கனவே கேட்டாங்க, அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யாதீங்கன்ற ஒரு விஷயம் சொல்லுங்க. சோ நீங்க வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்ப தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா இதை பண்ணாதீங்க அப்படின்னா எதுவும் பண்ண வேணாம்.
என்ன சொல்றது? எது தப்பான ஒரு ஃபேக்கா எதுவுமே சொல்லாதீங்க. அவசரப்பட்டு எதுவும் சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இல்லாததெல்லாம் சொல்லி ஏதோ நம்ம ஃபாலோவர்ஸ் அந்த நேரத்துக்கு வாங்கிக்கலாம். அது வந்து எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. Yes. அந்த மாதிரி எனக்கு அந்த விஷயம் தோணி So, இருக்கு. ஒரு தடவைக்கு ஏன்னா நான் அடுத்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சதுமே அதுதான். இப்ப நம்ம ஒரு நியூஸ் சொல்றோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோட இருக்கு. சோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரூத்தா நம்ம வந்து சொல்றதுனால 4 பேருக்கு நல்லது நடக்கலனாலும் கெட்டது நடந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ அது வந்து அந்த அளவுக்கு நீங்க பார்த்துதான் போடுவீங்க இல்லையா? ஆமா, ஒரு விஷயம் நானு சொல்லணுமா வேணாமா, எனக்கு தோன்ற விஷயம் சிலருக்கு வந்து அது ஒத்துக்க முடியுமான்னு தெரியல. ஆனா எனக்கு அது ஓகே அப்படின்னு தோணுனே எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனாதான் நான் அந்த விஷயத்த சொல்லுவேன். அது ஃபேக்கா போயிடக்கூடாதுன்னு நிறைய விஷயம் கவனிப்போம். அந்த மாதிரி சில விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் நானு. இந்த எப்படி சொல்றது, இந்த ஃபாலோவர்ஸை வந்து நம்ம வாங்கிறது, இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் தருவேன் அப்படி சொல்லி எல்லாம் வாங்குவாங்க. அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, நிறைய விஷயங்கள் பண்றாங்க இல்லையா. சோ அது வந்து எவ்வளவு நாள் அவங்க நம்ம கூட இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால ஒரு வீடியோல கூட ஃபாலோ பண்ணுங்க, இல்ல நீங்க என்ன ஃபாலோ பண்ண இது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே சொன்னது இல்ல. எல்லா தடவை ஒரு நாள் ஃபாலோ பண்ணதுக்கு காரணமும் என்ன ஏதோ ஒண்ணு பிடிச்சு போய், அதனால அது ஸ்லோவா இருந்தாலும் ஓகே, அது சீக்கிரமா வந்தாலும் ஓகே, ஒவ்வொருத்தங்க என்ன பிடிச்சு போய் பண்ணணுங்கிறது மட்டும் தான் இப்ப வரைக்கும் அது ஒரு மனசுல வச்சிருக்கேன். சூப்பர். ஆக்சுவலி இதை வந்து கரெக்டா சொல்லணும் அப்படின்னா சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் அப்படின்னாலே வந்து அடுத்தவங்க நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்றோம். அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் அவங்க மொபைல் மூலமா நம்ம வந்து அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுறோம் அப்படின்னா அதை நம்ம ரெஸ்பான்சிபிளா பண்ணணும் அப்படின்றத உங்க சார்பாக எல்லாருக்கிட்டையும் இந்த நேரத்துல வந்து கேட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்றதா. சோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பாய் சொல்லுங்க எல்லாருக்கும். அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்குமே. டைம் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம வந்து மேலும் மேலும் இன்னொரு நாளும் நம்ம வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேர் கால் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். லைவ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும். ஏன்னா நான் எதிர்பார்க்கல இப்படி, நான் யாருக்கும் எதுவும் சொல்லல. ஆனா ஒரு சிலர் கிட்ட இருந்து இப்படி கால் வருது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. கில்லி டீம்ஸ்க்கு வந்து நான் சொல்லி ஆகணும். வரும்போது கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு இருந்தேன். இப்ப அவங்க டீம்ல ஒரு ஆள் மாதிரி நல்ல ஜாலியா பேசி அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல் கொடுத்தனாலதான் இப்படி நான் பேசுறேன். அதுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. புவிழி, சந்தோஷ், தம்பி, எடிட்டர் தம்பி தவசீலன், என் ஹஸ்பண்ட், எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்ஸ். கூட அங்கேயும் ஒரு கொத்தி வைங்க. அவர் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தாருல, அதனால அவருக்கும் சொல்லி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்யூ சோ மச் இங்க வந்து கலந்துக்கிட்டதுக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கில்லிவர்ஸ் 2026ல ஒவ்வொரு இன்ஃபுளுசரும் பேசும்போது அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களா இருக்கட்டும், அவங்க இன்னைக்கு கரண்ட்ல பேசிட்டு இருக்க விஷயங்களாக இருக்கட்டும், இதை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாளும் வந்து வரதான் போறாங்க. சோ அவங்க எல்லாருமே வந்து இன்முகத்தோடு வந்து வரவேறுங்க அப்படின்றத சொல்லிட்டு இதோட நான் கிளம்பலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனா அதே மாதிரி இப்ப கிளம்பிட மாட்டேன், தெரியும் இல்லையா. 11 மணிக்கு மறுபடியும் வருவேன். ஆட்டோகிராஃப் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக வந்து சந்திக்கிறேன். பாடல்களின் கதைகளுக்காக காத்துருங்க. நிறைய கதைகள், நல்ல கதைகள், புதுசு பழசு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம வந்து கேட்கலாம். அது இப்போ வந்து லவ் குரு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரை வெயிட் பண்ண வைக்கப்படாது இல்லைங்களா. சோ அதனால அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில பாடல்களுக்கு போறோம். அதுக்கு இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு மலையாளி பொண்ணு பாட்டு வேணும்ல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களால தான் கைஸ். எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்.